Guys, welcome back to our channel. Hello, bye. Hello, bye. So, psycho வெறிங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். சார், எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அப்பா. ஸோ இப்போ டே 3 எங்கே பார்த்தீங்கன்னா அதே மூணாரில் அதே ரூமில் தான் இருக்கும். ஸோ மழை வந்து நசன்னு இருக்குது, பின்னாடி பார்த்தாலும் தெரியும். ஸோ எடுத்து ஃபுல்லாக ஜீப்பில் போயிட்டோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனால தொழுவு போகணும் நம்ம. ஸோ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகிடுச்சு. தொழுதுட்டு வந்து ஒரு நேஷ்னல் பார்க் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து அப்படி நம்ம வந்து கிளம்பிடுவோம், ஊர் கிளம்பிடுவோம். ஸோ மழை பெஞ்சனால எங்கேயும் போக முடியல. ஸோ நசன்னு இருக்குது. ஸோ பாய்ஸ் எப்படி கேட்போம் ட்ரிப்பு. சே ட்ரிப்பு எப்படி இருந்துச்சு இந்த 3 நாள் சொல்லுங்க. டெய்லி 3 நேரம் சாப்பிட்ற நம்ம கூட சேர்ந்து 1 நேரம் கூட சாப்பிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா உடம்பு பையனை தேத்தி வைங்க, ரொம்ப வீக்கா இருக்காப்ல பாடி. சரி ஓகே, நான் அப்படி கிளம்ப கண்டினியூ பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. இல்ல இல்ல கீழே இறக்கி விடுறா, இதை கீழே இறக்குறா, நடுவில் கொண்டு விடுறாங்க. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் விடு, இன்னும் இறக்கு. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் விடு, எடுத்து விடு. போதும் போதும். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பழைய சாதம் சொல்லுவோம். ஸோ மணி பார்த்தீங்கன்னா 1:30 தொழுவ ஆரம்பிச்சு. மழை வந்து லைட் அப்படியே குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ வந்து இப்போ தொழுதுட்டு அப்படியே கிளம்பிட்டு பைக் அங்கே வாஷ் பண்ணலாம். 4 பைக்கு பார்த்தீங்களா, பார்க்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே கீழே போய்ட்டு டீ கடையில் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ காசு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ அமௌண்ட் வந்து எங்கே ஒரு 3 பாயிண்ட் டேங்க் பெட்ரோல் இருக்குது ஏற்கனவே. ஸோ அதனால் வந்து இப்போ வண்டிக்கும் பெட்ரோல் இருக்குது, அவனுக்கு 200 எனக்கு 200 இருக்குது. நம்ம வந்து என்எஸ்க்கு வந்து 500 இருக்குது. ஹிமாலயன் ஒரு 700 போட்டு போயிட்டான் முன்னாடி. ஸோ இந்த பெட்ரோல் போட்டு ஒரு தீம் பார்க், அதாவது ஏதோ பார்க் ஒன்று இருக்குது, அது மட்டும் போயிட்டு அப்படியே டீயை முடிச்சுட்டு போயிட்டு நல்லா வேணாம். ஸோ இதை போகிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா? ஸோ காய்ஸ் இப்போ திருப்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரயிலெல்லாம் மாற்றிட்டு திருப்பி ஊருக்கு ரெடியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே ஓட்டாளிக்கு மாலாச்சி ஆரிஸு எல்லாம் வைக்கிறோம். இப்போடா இல்லை இப்போலாம் படுக்கு போட்டு எடுத்து போய்க்கிட்டு கைவாட்டுக்கு அவன் கார்னர் ஏன் பேர் நல்லா வைக்கடா, அதை கூட வச்சிருக்கேன் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. ஓகே வந்து கிளம்பி கும்பலி போயிட்டு காப்பி ரைட்ஸ் கேட்டு அடிச்சு போடுவாங்க. வைக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம்டா. சரி உருவா டைம் நல்லா இருக்குது, அப்படியே இறங்கிடுவோம். ஓகேவா? ஸோ மழை பெய்யறதுனால அப்போவே எடுக்க முடியல. நான் கீழே போயிட்டேன் எப்படி ட்ரை பண்ணுறேன். ஸோ போயிட்டு கோவப்பட்டாரு. ஸோ வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணாரில் இறங்கியாச்சு. இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை. மூணாரில் உண்மையிலே ரொம்ப மழை. ஒரு கேரளாவில் ஒரு 4-5 நாளில் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. 4-5 மாவட்டத்துக்கு லீவே விட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோ மழையில் நம்ம என்ஜாய் நல்லா பண்ணோம். பசங்களோட நல்லா வைப்பாகவே இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ அந்த பக்கம் ஃபுல்லாக 360 எடுக்கவே இல்லை, ஃபுல்லாக மழை பெய்யலாம் எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம இப்போ விளாக் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ எடுத்தேன். இந்த கிளைமேட் எல்லாம் பசங்களும் வைப்பாக செம வைப்பாக இருக்குது. இப்போ கிளம்பியாச்சு. போ கிளம்பு. ஸோ சரியான வைப்பாக இருக்குது ரோடு. ஐயோ ரோடோட வியூ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து ஜீப் போனது உண்மையிலே சரியான வைப்பாக இருந்துச்சுங்க. நேற்று வந்து ஜீப்பில் போனதில்ல, அது வந்து நான் காஸ்ட் கொஞ்சம் கூட பயந்தேன். பரவாயில்ல, அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த பக்கம் அந்த மூணாறுலேருந்து கீழே இறங்கினோடனே மழையே இல்லை, மழையவே காணும். மூணாறுலேருந்து கீழே இறங்கினோடனே மழையே இல்லை. ஆனால் கிளைமேட் நல்லா இருக்குது, மழை இல்லை. ஸோ அப்போல்லாம் சரி நம்ம 360 எடுத்து வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 360 எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 2 பிளான் இருந்துச்சு. ஒன்று வந்து ஸ்டே பண்ணலாமா, இல்லை வந்து மகமன் போய்
அது வாகமன் போய் ஸ்டே பண்ணலாமா இல்லை வந்து நம்ம ஊருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி 2 பிளான் இருந்துச்சு. ஸோ மழை நசம் பெய்ஞ்சதுனால எங்களுக்கு வந்து ஊருக்கு போக பைட் ஆயிடுச்சு. வாகமானலாம் போக வேணாம், நாங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் பைட் ஆனோடையும் இப்போ கிளம்பியாச்சு. ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பசங்களோட நல்லா வைப்பாக இருக்குது. ஐயோ சொல்ல மாட்டேன், முக்கியமாக வந்ததே கொழுக்கு மலைக்கு தான் வந்ததே. அந்த கொழுக்கு மலை வியூ பாயிண்ட் வந்து 2 நாள் மழை பெய்ச்சனால 2-3 நாளைக்கு இருக்காதான். ஸோ அதுக்கப்புறம் தான் கூட்டு போகலாம். நம்ம கரெக்டாக வந்து 3 நாள் ஆச்சு, இன்னும் வந்து அது இது ஓகே ஆகலை அப்படின்னு சொல்லிவிட சரி ஓகே நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம், ஒரு வழி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் சொல்லி. நமக்கு கிளைமேட் செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக பெஸ்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக ஃபாக் வந்து மறைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்லாம் கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெய்யுது. ஐயோ வெளியே வராத மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ கூட கொஞ்சம் தெரியுது ரோடு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விசிட்டு கூட ஓகே செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்டு. பட் ஆனால் அந்த ரசம் மழை பெய்தாலும் நமக்கு கடுப்பாகி போயிடுது. இது செம்மையாக இருக்குமே. கூச்சம் பயணமாக இருக்கும். ஸோ லைட்டாக ஃபாக் வந்து அப்படி ஓடி போயிடுச்சு. ஃபாகு என்னங்க இது கிளைமேட்டு வேற மாதிரி இருக்கு. எப்பாடி கிளைமேட் செம்மையாக இருக்கு. எல்லாம் வீட்டுக்கு வாழ்ந்துருக்கலாம். கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக பச்சை பசங்க இருக்குது. ஸோ இந்த மான்சூன் ரைடு பண்ணணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த மான்சூன் அதான் இந்த கிளைமேட்டிக்கில் போகணுன்னு. ஐயோ வேற மாதிரி. ஸோ இந்த கிளைமேட்டில் போய் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் வந்து நடக்கவே இல்லை. ஸோ இது இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் போகிறோம். ஸோ இப்போ இந்த கிளைமேட்டில் போகணும். ஒரு செம்மையாக இருக்கு. இது ஐயோ ஓகே மச்சான் கட்டாயிடுச்சு. தெரியல எல்லாம் வச்சு கட்டாயிடுச்சு மச்சான். எவ்வளோகாது கொஞ்சம் டீ கிளம்பி போட்டால் பார்த்து கட்டிக்கலாம். இது இப்போதைக்கு போதும். ஸோ அங்கே பாருங்க ஃபுல் வியூ அப்படியே தெரியுது. அந்த இடத்துல தேடி நினைக்கிறேன், தேடிட்டு ஃபுல் வியூ அப்படியே தெரியுது நினைக்கிறேன். சத்தியம் அண்ணன் கிளைமேட்டு. சரியான கிளைமேட்டா இருக்கு, பயமா இருக்கு. தாண்டி இப்போ வந்து பாளையமே வந்தாச்சு. ஸோ பாளையம் வந்து சிக்கிப்பூர் எப்பயே சூப்பராக இருக்கும். நம்ம சகருக்குலாம் அங்கே தான் சாப்பிடுவோம்.
ஸோ அங்கே சாப்பிட்டு போயிடலாம் சொல்லி முடிப்படி பார்க்க போயிட்டுருக்கோம். எப்படியும் அங்கே தான் சாப்பிடுவோம். சிங்கப்பூர் மெஸ்ஸில் சகருக்குலாம் நல்லாயிருக்கும். நான் அங்கே பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு. இன்றைக்கி வந்து மைண்ட் ஆயிடுச்சு எனக்கு. இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டு அப்படின்னு சாப்பிட அங்கே போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ கொழுக்குளம் கூட தான் பிளானில் மிஸ் ஆனதேவோ, அதான் ஒன்று கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதுக்காக தான் பையில் வந்ததேவோ. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து அலோடு இல்லையா அந்த மழை பெய்ஞ்சனால. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு போட்டு ஊருக்கு போயிடுவோம். போய் மட்டும் தூங்க வேண்டியதான். கொஞ்சம் இன்றைக்கி வெளிலே போயிடலாம், அவ்வளோதான். கடை வந்துருச்சு, இப்படி அங்கே போய் பாட்டிடுவோம். இங்கே இருக்க எல்லா கடையுமே பயங்கரமாக இருக்கும். ஹாட்ஸ்பாட் இப்போ ரஸ்ஸாக இருக்குது. கடை இது கடை சரியான கூட்டமாக இருக்குது. கடையை ரொம்ப டல்லானமாக இருக்குடா. கடையே ரொம்ப டல்லான மாதிரி இருக்கு. பக்கத்தில் ரொம்ப பிரைட்டாக லைட் கடைக்குள்ள போர்ட் லைட்டு பாரு. முதல் கூட்டமாக இருக்குடா, அவ்வளோ கூட்டமாக இருக்குடா. இல்லை இல்லையா ஸ்லோவா எது வச்ச கூடியவா எடுத்துகிட்டு போயிரு. யாருடா அவன்? டீ வாங்கிக்கிறேன், கொஞ்ச நேரம் இருங்க. எல்லாம் டீ வேணுமா? டீயா? ஜூஸா சாப்பிடுங்க. டீ சாப்பிட்றீங்களா? டீ வேணா வாங்கி கொடுக்குறா. வச்சு என்ன வச்சு டீ மட்டும் வாங்கி கொடுறா. அதனால போய் வாங்கிக்கோங்க, டீ வாங்கிக்கோங்க. கையில் கொடுக்கணும், காசு கையில் கொடுக்கணும். வச்சே கையில் கொடுக்கணும்டா. சரக்கிறக்கு போய் டோக்கன் வாங்கி கொடுத்துரு வச்சு. டீ வாங்கி கொடுத்துரு வச்சு. யாரோவா ஒரு டீ போடுதா? டீ ஓடு. நான் ஒரு டீ கப்பில் வருது. கப்பில் ஒரே ஒரு டீ. சிங்கப்பூர் மிஸ் வந்தாச்சு. ஸோ வந்து பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதெல்லாம் பிரியாணி சொல்லியாச்சு. ஸோ எல்லாத்துக்குமே பிரியாணி பிரியாணி சொல்லியாச்சு. ஸோ நம்மளும் சாப்பிடுவோம்.
ஸோ guys வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கி வந்து டீக்கல்ல வந்து அப்படியே பிடிச்சலாம் சொல்லி ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு அஸ்லாம் ஞாபகப்படுத்தணும். ஒரு ஃப்ளோவில் போக டிஸ்டர்ப் பண்ண வச்சுக்கலாம் சோழி பிடிச்சிக்கலாம் சும்மா சரி வந்து ஃபுல்லாக சுற்றி பிடிச்சா ஹில்ஸில் விட்டு இறங்கியாச்சு. ஸோ இறங்கி வந்து இப்போ டீக்கல் வந்து அதாவது இந்த ட்ரிப்பை வந்து முடிச்சலாம் சொல்லி முடிவு பண்ணி இப்போ முடிக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு அவ்வளோ ஒருத்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தரமாக இருக்கு சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் எப்போ போகலாம் நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க? நீங்கள் கூப்பிட்டா எப்போனாலும் எப்போ அப்படியே இதோட ஹாப்பி பர்த்டே இந்த ட்ரிப் வந்து அப்படியே எட் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோ எட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். டாட்டா பை பை.